இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துக்கு இடையே ஃபர்ஸ்ட் ஓடிஐ நாக்பூர்ல நடக்க போகுது. ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் நாகப்பூர்ல நடக்குது. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உமேஷ் யாதவ் எப்பப்பெல்லாம் வந்து நம்ம இந்திய டீம்ல முன்னாடி டெஸ்ட் ஓடிஐ எல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் லாண்டாரு இல்லையா, சோ எப்பப்பெல்லாம் வந்து அவர் ஸ்குவாட்ல இருக்காரோ அப்பப்பெல்லாம் இங்க மேட்ச் நடக்கும். ஆனா பிளேயிங்ல அவன் இருக்க மாட்டாரு. அது அவருக்கே நிறைய மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா இருக்கு. நிறைய தடவை சொல்லியிருக்காரு, என் சொந்த ஊர்ல முதல்ல ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் வந்து அவர் மேக்ஸிமம் பார்க்க முடியாதுன்னு தான் தோணுது. ஒரு கம்பேக் கூட இருக்காதோன்னு தோணுது. ஒன் ஆஃப் அண்டர்ரேட்டட் ஜம் தான், லோக்கல் பாய் வேற, அதனாலதான் இந்த ஒரு சின்ன இன்ட்ரோ. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 9 மேட்ச் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2010 இருந்து எடுத்துக்கலாம். 9 மேட்ச்ல 6 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சேசிங் வின் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. 3 மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து வின் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. முக்கியமா விராட் கோலியோட ஒரு மாஸ்டர் கிளாஸ் சேஸ் ஒரு 350 ரன்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அதை வந்து பாத்தீங்கன்னா அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா, சோ அவங்களோட அடிச்சிருப்பாரு. அது தரமான ஒரு இன்னிங்ஸா இருந்திருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் எதுக்கு இப்படி சேஸ் பண்ணி நிறைய வின் பண்றாங்க அப்படின்னா, டே டைம்ல வந்து இந்த பிட்ச் கண்டிஷன் வந்து ஸ்லோவா இருக்கும். சோ அதனால பேட்டிங் எனக்குள்ள வந்து எடுத்தோன்னே சூஸ் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சேசிங் பண்ணி போனா இன்னும் பெட்டரா இருக்குமோ அப்படின்றது தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பிச்சு இவங்க இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா 3 ஸ்பின்னர்களோட தான் போவாங்க. வாட் இஃப் அக்ஸரா இல்ல ஜடேஜாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இப்ப வரைக்கும் பெரிய குழப்பம் தாங்க எல்லாருக்குமே. அது வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு குழப்பமா தான் போயிட்டு இருக்கு. அது போக வெளியே குல்தீப் யாதவ் இருக்காரு, வருண் சக்கரவர்த்தியை ஸ்குவாட்ல ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்றப்போ 5 ஸ்பின்னரை வச்சு எப்படா போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்கு எல்லாருக்குமே. பட் இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முகமது ஷமி, ஹர்ஷதீப் சிங் இவங்க 2 பேருமே இருக்கிறாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணாவுமே உள்ள இருக்காரு. சோ அதனால 3 பேர்ல வந்து யாராவது 2 பேர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு தேர்ட் சீமரா வந்து கண்டிப்பா ஹர்திக் பாண்டியா இருப்பாருன்னு தான் தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாம 3 ஸ்பின்னர்ஸ், பாசிபிளி 3 ஸ்பின்னர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது. குல்தீப் யாதவ் அப்கோர்ஸ் இருப்பாரு, ரவீந்திர ஜடேஜாவா இல்ல நம்ம அக்ஷர் பட்டேலா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. 2 பேருமே எடுத்துட்டு போலாம். பட் ஆனா வந்து அங்க இங்கிலாந்து டீம்ல கொஞ்சம் லெப்டிஸ் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. சோ அதனால வந்து மேக்ஸிமம் வாஷிக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியாவோட பேட்டிங்ல வந்து ஸ்டார்டிங் ஒரு ஃபர்ஸ்ட் 6ல எஸ் ஜெய்ஸ்வால் விளையாடலைன்னா லெப்ட் ஹேண்டே இருக்க மாட்டாங்க. அதனால கேஎல் ராகுலா இல்ல ரிஷப் பண்ட் அப்படின்ற ஒரு கேள்வியுமே போயிட்டு இருக்கும். சோ இது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கல்களோட இருக்கிற கண்டிஷன் தான். ஏன்னா இது வந்து ட்ரையல் பாக்குற நேரம். இது வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த கம்லாம் கிளிக் ஆகுது அந்த கம்லாம் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அடுத்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது, அதுக்காக பார்க்கலாம். உங்களுக்கு எந்தெந்த கம்லாம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறோம், அதான் கீழே கமெண்ட் பண்ணுங்க.